வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 24 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒருவேளை இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த டாப்பர்ஸ் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கஷ்டமான அதாவது மீடியம் ப்ளஸ் அபவ் மீடியம் அதாவது டஃப் கொஷின்ஸை மட்டும் ஜிகேலையும் தமிழ்லேருந்து எடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷினாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இது எல்லாமே பாட புத்தகத்துலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வந்த கொஷின்ஸை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். நானாக எதையும் எங்கேயோ இருந்து வேணும்னு டஃப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மோட்டிவ்லையும் நான் கொடுக்கல. எந்த பாடத்தில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அந்தந்த இடத்துலையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஏன் டஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ படித்தாலும் கவனிக்காத, மைண்டில் நிற்காத கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, டைமிங்கை வந்து கொஞ்சம் குறைங்க, 30 செகண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி இருக்குது, 20 செகண்ட்ஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நான் எதுக்காக அந்த டைமிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து 200 கொஸ்டின் 180 மினிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் எடுத்தால் கூட நம்மளுக்கு பத்தாது. கண்டிப்பாக 45 to 50 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஒரு கொஷினுக்கு நீங்கள் அவ்வளோதான் மேக்ஸிமம் டைமே எடுக்கணும். அப்போது ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து கொஷின் ரீட் பண்ண, 30 செகண்ட்ஸ் ஆன்சரை கெஸ் பண்ண. ஏன்னா அதுக்கு அவ்வளோ டைம் வேணுமா அப்படின்னா, எல்லா கொஷினுக்கும் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு சிலதை ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, ஒரு சிலதை 1 மினிட் ஆனாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஆன்சர் வந்து நான் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக கொடுக்குறேன். ஆனால் எக்ஸாம் ஹால் அப்படி இருக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும். லாங்காக வந்து சென்டென்ஸாக கொடுப்பாங்க. ஓகேவா, கூற்று காரணம்னு அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கல மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அப்படி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். அந்த ஆன்சர் இப்போது இந்த கொஷின் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இது கேட்டால் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே போய் அதை எந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் கேட்குற கொஷின் எல்லாமே மேட்ச்சில் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம், இல்லை கூற்று காரணமாக கேட்கலாம், இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்கலாம். இப்படி எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கொஷின் ஆன்சர் வேணும். அந்த ஃபார்மேட்டில் தான் நான் சிம்பிளாக இங்கே கொடுத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 30 செகண்ட்ஸ் தேவைப்படும். திரும்ப ஆன்சரை ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50. சம்டைம்ஸ் வந்து 5 செகண்ட்ஸ்லேயே நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிருவோம். கொஷினை வேகமாக ரீட் பண்ணிடுவோம். 45 to 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சா தான் கடைசியில் உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் டைம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ரொம்ப ஒன்றுமே தெரியாததை கொஞ்சம் எலிமினேட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி போடுறதுக்கு அந்த டைம் கிடைக்கும். ஓகேவா, அதனால தான் நீங்கள் இந்த டைமுக்குள்ளேயே முடிக்க பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தோணுச்சுன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வீடியோ மேலே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 செகண்டாக ஸ்கிப் ஆயிரும். அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நான் அந்த கொஷின் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அதுக்கு அந்த டைம் யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒருமை பன்மையில் இல் என்னும் ஒருமை பன்மையில் எவ்வாறு தெரியும்? ஆப்ஷன் 1 இர், இற்று அப்படின்னு சொல்லலாம், இர்ன்னு சொல்லலாம். ஆப்ஷன் 2 இன், ஆப்ஷன் 3 இவ், ஆப்ஷன் 4 இம். இந்த 4 இதில் ஒருமை பன்மை நம்மளுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. இல் அப்படிங்கிற எழுத்து ஒருமை பன்மையில் ஒருமையாக இருக்கும்போது இல்லாக இருந்தால் பன்மையாக இருக்கும்போது எப்படி தெரியும்? அதுதான் உங்களுக்கான கொஷின். ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா டைம் என்னென்னா, நீங்கள் அந்த 4 ஆப்ஷனை சுற்றி இருக்கிற விஷயங்களை எல்லாம் யோசிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களாகவும் இந்த மாதிரி வருதில்ல அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அது எப்படி இர் அப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் பாருங்கள். அதாவது ஒருமையில் இப்போ நான் எக்ஸாம்பிள் கல் அப்படின்னு கொடுக்குறேன். கல், ஓகேவா. இதை ப்ளூரலில் எப்படி எழுதுவோம்? பன்மையில் கற்கள்னு எழுதுவோம். பல், பற்கள். புரியுதா? ஒரு சிலதில் இப்போ ஒருமை பன்மையில் இங்கிலீஷ்லன்னா என்ன எழுதுவோம்? ஒன்று எஸ் போடுவோம், இல்லை இஎஸ் போடுவோம், அவ்வளோதான். 2 தான். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. நிறைய வார்த்தைகள் நிறைய மாறும். இப்போ இல் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இர் அப்படின்னு மாறும். அது மாதிரி இட்கள் அப்படின்னு சேர்க்குற மாதிரி விகுதி சேர்க்குற மாதிரி பன்மை வருது. இங்கள், இப்போ சிங்கம், சிங்கங்கள்,
இங்கள்னு சேர்க்குற மாதிரி பன்மை வரும். இந்த மாதிரி நிறைய ஒருமை பன்மையிலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால நீங்க வெறும் கல் விகுதி போட்டாலே அது பன்மை தானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா அது எல்லாமே புதுசா படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனா ஆமா, ஒரு இதுல கல் சேர்க்கிறோம், ஒரு இதுல இருக்கல்னு சேர்க்கிறோம், ஒரு இதுல இட்கல் சேர்க்கிறோம். இப்ப நாள்ன்னு இருக்கு. திரும்ப அத ப்ளூரல் எழுதும்போது என்ன செய்வோம்? நாட்கள்னு எழுதுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ளூரல் ஃபார்மேட் மாறும். இதை நம்மளோட சேனல்ல நான் டீட்டெயிலாக அந்த ஒருமை பன்மையில் உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். நான் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டீட்டெயிலாக தான் நீங்கள் படிக்கணும். சும்மா ஒரு வார்த்தையை கொடுத்தா பன்மை எழுத தெரிஞ்சால் போதும்னு நினைக்காதீங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கூட இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒருமை பன்மை அறிதல்ன்ற டாப்பிக்ல இருந்தால் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசாங்க அமைப்புகளில் முடியாட்சி அரசாங்கம் நடத்தப்படாத நாடு எது? ஆப்ஷன் 1 பூட்டான், ஆப்ஷன் 2 ஓமன், ஆப்ஷன் 3 ஸ்பெயின், ஆப்ஷன் 4 கத்தார். இந்த 4 இதுல எதுல முடியாட்சி அரசாங்கம் இல்லைன்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக முடியாட்சின்னா என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, டைம் தானே ஓடிட்டு இருக்கு. முடியாட்சின்னா என்னன்னா ஒரு தனி நபரோட தலைமையில் ஆட்சி நடக்கிறது. மேக்சிமம் இது வந்து அரசராக இருக்கும். ஓகேவா? இன்னமும் மன்னராட்சி அரசராட்சி நடக்கிற நாடுகள் நிறையா இருக்கு இல்லையா? அந்த நாடுல இல்லாத நாடு எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஸ்பெயின் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மற்றபடி இருக்கிற பூட்டான், ஓமன், கத்தார் இந்த 3 நாட்டிலையுமே இந்த மாதிரி முடியாட்சி தான் நடந்துருக்கு. இப்பயும் மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெயின்ல மட்டும் அப்படி கிடையாது. அப்ப ஸ்பெயின்ல என்ன நடக்குது? உயர்குடி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்குடி ஆட்சினா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு உயர்குடி இனத்தை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் உயர்குடி ஆட்சின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து, ஸ்பெயின்ல எல்லாம் இந்த மாதிரி ஆட்சி அமைப்பு போயிட்டு இருக்கு. அதனால இது முடியாட்சியில வராது. இது நம்மளுக்கு அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்னு ஒரு லெசன் வந்து சிவிக்ஸ்ல இருக்கும். அதுல இருந்து கேட்ட கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லை கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 சவுகாலி ட்ரீட்டி லைன், ஆப்ஷன் 2 ராட்கிளிஃப், ஆப்ஷன் 3 மக்மஹான், ஆப்ஷன் 4 இவற்றில் எதுவும் இல்லை. இந்த 4 இதில் நம்ம நிறைய நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்கிறோம் நம்ம இந்தியா. அது மாதிரி இந்தியா வந்து சீனா மற்றும் பூட்டான் இந்த 3 ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற எல்லை கோட்டுக்கு என்ன பேருன்றது தான் கொஸ்டின். ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆப்ஷனில் இருக்க மற்றதுக்கும் எந்தெந்த நாட்டுக்கு இந்த பேர்கள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை மக்மஹான் எல்லைக்கோடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பூட்டானோட கிழக்கு பகுதி இல்லை வெறும் இந்தியா சீனாவுக்கு இடையிலான எல்லை பகுதின்னு கேட்டாலும் மக்மஹான் தான் நீங்கள் போடணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா சவுகாலி ட்ரீட்டி லைன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில இருக்கிற ஒரு எல்லைக்கோடு தான் இந்த சவுகாலி ட்ரீட்டி லைன் எல்லைக்கோடு. அதுக்கடுத்து இந்த ராட்கிளிஃப்ன்றது என்ன உங்களுக்கே தெரியும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற எல்லைக்கோடு தான் ராட்கிளிஃப் எல்லைக்கோடு. அதாவது ராட்கிளிஃப்ன்ற ஒருத்தர் வந்து நம்ம 2 இதுக்கும் இல்லை எல்லைக்கோடை பிரித்து கொடுத்துட்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுனால அவர் பிரித்த கோட்டுக்கு ராட்கிளிஃப்னே வச்சுட்டோம். இது நம்மளோட சேனலில் ஒரு ஷார்ட்ஸில் கூட இது எல்லாமே நான் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் இப்போ நான் சொன்னதை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் சர்வதேச உறவுகள்னு ஒரு லெசன் இருக்கு, அதுலேருந்து கேட்ட கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் தன்மை கொண்டது? ஒளி சவுண்டு, இந்த ஒளி வந்துச்சுன்னா லைட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா டிஃபரன்ஸு. சவுண்டு நான் கேட்குறேன். ஆப்ஷன் 1 3 மடங்கு, ஆப்ஷன் 2 4 மடங்கு, ஆப்ஷன் 3 5 மடங்கு, ஆப்ஷன் 4 6 மடங்கு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன்.
ஓகே. இதுக்கான சரியான விடை 5 மடங்கு. ஒலி காத்துல எவ்வளோ தூரம் இப்ப நம்ம பேசும்போது ஒலி காத்துல ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? இத விட தண்ணிக்குள்ள 5 மடங்கு ஸ்ப்ரெட் ஆகுமாம். அப்படி பார்க்கும்போது, தண்ணிக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த திமிங்கலம் இந்த மாதிரி இதெல்லாம், அம் ஏற்கனவே அது அல்ட்ராசவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும்போது, கிட்டத்தட்ட 500, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு திமிங்கலத்து கூட கூட அது கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தண்ணிக்குள்ள அதோட வேகம் அதிகமா இருக்கு. ஒலி அப்படிங்கிற லெசன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. திருமறைக்காட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலய கதவினை பதிகம் பாடி திறந்தவர் யார்? ஆப்ஷன் 1 திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் 2 மாணிக்க வாசகர், ஆப்ஷன் 3 திருமலிசை ஆழ்வார், ஆப்ஷன் 4 திருநாவுக்கரசர். இந்த 4 இதுல யாரு திருமறைக்காட்டுல இருந்த அந்த சிவன் கோயில பதிகம் பாடியே திறந்தவர்? இது தமிழ்ல இருந்து நான் கேட்கல. ஜிகேல பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு லெசன்லயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நீங்க வந்து தமிழ்ல இதெல்லாம் கவர் ஆகல டைரக்ட்டா, நீங்க எங்கெங்கேயோ எடுத்துட்டீங்கன்னு சொல்லிறாதீங்க. இது வந்து ஜிகேல பக்தி இயக்கம்ன்ற லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின். திருநாவுக்கரசர் தான் இந்த மாதிரி பக்தி பதிகம் பாடிய கதவ திறந்தவரு. நீங்க நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். அப்பூதி அடிகள் வீட்ல போயி, அங்க அவரோட பையன பாம்பு கடிச்சிருக்கும். அந்த பாம்ப வந்து இதே மாதிரி தான் உயிர வந்து திருப்பி கொண்டு வருவாரு. எல்லாமே இவர்தான். ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. தவறான ஊர் பெயரின் மரூவை எழுதுக. ஊர் பெயர்களின் மரூவுன்னு நம்மளுக்கு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே கேட்டிருக்கேன். இதுல எது தவறானது, தவறா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆப்ஷன் 1 குடந்தை கும்பகோணம், ஆப்ஷன் 2 தஞ்சை தஞ்சாவூர், ஆப்ஷன் 3 செங்கை செங்கற்பட்டு, ஆப்ஷன் 4 மயிலை மயிலாடுதுறை. இந்த 4 இதுல எது தவறா பொருந்தி இருக்கு? ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். மயிலை மயிலாடுதுறை அப்படிங்கிறது தான் தவறானது. அப்போ மத்த எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? மேட்ச்சு. மயிலை மயிலாடுதுறை தவறானதுன்னா அப்ப என்ன வரும்? மயிலைன்றது எதுக்கு வரும் அப்படின்னா, மயிலாப்பூருக்கு வரும். மயிலாப்பூர் தான் மயிலை. அப்ப மயிலாடுதுறை அதுக்கு மறு பெயர் என்ன அப்படின்னா மயூரம். மயூரம் அப்படிங்கிறது தான் மயிலாடுதுறை. இந்த 2யுமே தெரிஞ்சுக்கோங்க. ஊர் பெயர்களின் மருவுன்னு ஒரு டாபிக் நம்ம இதில இருக்கு. நான் நம்ம சேனல்ல இத வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி வித்தியாசமான ஊர் பெயர்களோட மருவு எல்லாம் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி என அழைக்கப்படுபவர் யார்? இது ஓரளவு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு சில பேருக்கு தெரியாதுன்றனால இந்த கொஸ்டின கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் 2 அம்பேத்கர், ஆப்ஷன் 3 வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இதுல வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி யார்? ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓரளவு மோஸ்ட்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவரு தான்
அவரோட பீரியட்ல வந்து இந்த வெளியுறவுத்துறை மத்த நாடுகளுக்கான ரிலேஷன்ஷிப்ப நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பண்ணவர் இவர் தான். நெறைய ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள்லாம் போட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சீனா கூட போட்ட பஞ்சசீல கொள்கைய சொல்லலாம். ஜவஹர்லால் நேருவோட ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுல எடுத்தது தான் அது. அதாவது 5 அமைதியான கொள்கைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உடன்படிக்கையுமே போட்டுக்கிட்டது. அது மாதிரி எந்த கூட்டணியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பயங்கரமா சண்டை வந்தப்ப, அதுக்கப்புறம் நாடே உலகமே பிரிஞ்சிருச்சு இல்லையா? செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். அப்போ எல்லா நாடும் என் கூடயா, உன் கூடயான்னு கேட்கும்போது, இவரு அணிசேரா கொள்கை, அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்கி, யார் கூடயுமே நாங்க இல்ல, யாருக்கும் நண்பரும் இல்ல, யாருக்கும் பகைவர்களும் கிடையாது நாங்க. நடுநிலைமையில இருப்போம். அப்படின்னு மத்த நாடுகளோட வெளி உறவ வந்து அழகா மெயின்டெயின் பண்ணவர் இவர்தான். அதனால இவர வந்து வெளியுறவு கொள்கையின் சிற்பின்னு சொல்றாங்க. ஓகே. இது எந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற லெசன்ல இருந்து. நெக்ஸ்ட் பாருங்க 8th கொஸ்டின். வகுப்பு வாரி இட ஒதுக்கீட்டின் தந்தை என கருதப்படுபவர் யார்? வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் 1 சுப்புராயலு ரெட்டியார். ஆப்ஷன் 2 முத்தையா முதலியார். ஆப்ஷன் 3 பனகலரசர். ஆப்ஷன் 4 பொப்பிலி அரசர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கவங்களுமே நீதி கட்சியை சேர்ந்தவங்க. அப்ப நீதி கட்சி பீரியட்ல தான் இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்திருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஆனா இந்த 4 பேர்ல யாரு வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. முத்தையா முதலியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா 1926ல சுப்புராயர் அப்படிங்கிறவர் சிஎம்மா இருக்கும்போது அவரோட பீரியட்ல தலைமையில கோட்டா முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முழுக்க சப்போர்ட்டா இருந்து பரிந்துரை பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தவர் முத்தையா முதலியார். இவரும் நீதி கட்சியை சேர்ந்தவங்க தான். நீதி கட்சி பீரியட்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நீதி கட்சியும் காங்கிரஸும் எதிர் கட்சிகளா இருந்தாலும் நீதி கட்சி பீரியட்ல எவ்வளவோ இருக்கும். எப்பயுமே இந்த நீதி கட்சியோட சிஎம் முதலமைச்சர்கள் அந்த தலைவர்களா இருந்தாங்கல்ல 20ல 23ல அவங்கள பத்தியெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நீதி கட்சியோட சாதனைகள் அப்படின்னு சொல்லியே ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்க பீரியட்ல தான் மதிய உணவு திட்டம், இலவச துவக்கப்பள்ளி, பெண்கள் வாக்குரிமை 1921ல பெண்களும் வாக்கு போடலான்னு ஓட்டு போடலான்னு கொண்டு வந்ததே அவங்க தான். ஓகேவா? வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, அதே மாதிரி பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியை கொண்டு வந்தது, ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் எல்லாமே அவங்க பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சின்னு ஒரு தனி தலைப்பே நம்ம இதில் சிலபஸ்ல இருக்கு. அதனால அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 9th கொஸ்டின் ஒரு சயின்ஸ் கொஸ்டின். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணமான வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் 1 கிளைகோ ஆல்கலைட்ஸ். ஆப்ஷன் 2 புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. ஆப்ஷன் 3 சைஃபர் மெத்திரின். ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். இந்த 4 இதில் காலகாலமாக நம்ம வெங்காயம் உரிக்கும் போதெல்லாம் கண்ணீர் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ படிச்சிருக்கோம், இப்பயும் படிக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு நம்ம யோசிச்சதே கிடையாது இல்லையா? இப்போ தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட். ஓகே. இதுக்கான சரியான விடை புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற ஒரு லெசனே இருக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறக்காது. அப்போது பாருங்கள், நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இல்லை தண்ணியில் அலசிட்டு வெங்காயத்தை கட் பண்ணால் அவ்வளோவா கண்ணீர் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆக்சைடு வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுது. அதோட வீரியத்தன்மை வந்து குறையுது. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த காட்டம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் முதல் தகவல் பெறும் உரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்தவர் யார்? ஆப்ஷன் 1 தினேஷ்குமார் ஜெயின். ஆப்ஷன் 2 பிரதீப் மோகண்டி. ஆப்ஷன் 3 அஜய் குமார் திரிபாதி. ஆப்ஷன் 4 சஹித் ராசா புருனே. இந்த 4 பேரில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துருச்சு, நம்மளுக்கு தெரியும். எப்போ வந்துச்சு? 2005ல் வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு அதில் போய் யாராவது மனு கொடுத்துருப்பாங்கல்ல, தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல, அது யாருன்னு கேட்குறாங்க.
ஓகே. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஷஹீத் ராசா புரூனே அப்படிங்கிறது தான் சரியான விடை. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பே நம்ம இதில தனியா இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில இந்த பாயிண்ட் எல்லாமே வரும். இப்போ நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்த்தா பர்ட்டிகுலரா அந்த பேர் வராது. ஏன்னா அங்கங்க ஒவ்வொருத்தரும் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆனா இது வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து நான் எடுத்தது தான். ஓகேவா? சயீத் ராசா புரூனே அப்படிங்கிறவர் தான் பூனேல முதல்ல காவல் நிலையத்தில வந்து விண்ணப்பத்த தாக்கல் பண்ணியிருப்பாரு. டெல்லியில ஃபர்ஸ்ட்டு தாக்கலான இந்த மாதிரி தகவல் பெறும் உரிமை விண்ணப்பம் எது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகிள் இருக்கு இல்லையா? 370 அது சம்மந்தப்பட்ட ஒரு விண்ணப்பம் தான் டெல்லியில குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில பதிவான முதல் விண்ணப்பம். ஓகே. 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இதில செக் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கோர நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஆகாட்டியும் பரவால்ல. நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல போய் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உங்களோட இன்புட்ட நீங்க ப்ராப்பரா குடுங்க. கரெக்ட்டா ப்ராப்பரா படிங்க. இன்னும் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. 20 நாள் தான் இருக்கு. நல்லா ப்ராப்பரா படிங்க. குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தா, இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு அசால்ட்டா இல்லாம, அ உங்களுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் போட்டுட்டு, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், அதே மாதிரி நீங்க ய ஜாபுக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னாலும், பார்ட் டைம்ல ஜாப் பண்றேன் அப்படின்னாலும், இல்ல நான் நியூபார்ன் பேபி வச்சிருக்கேன் அப்படின்னாலும், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷெட்யூல நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியா வந்து ஷெட்யூல் பிளான் வந்து குடுத்துருக்கேன். அந்த வீடியோ வேணா நான் இதோட எண்ட் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். ஓகேவா? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல. எண்ட் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். அதுல நீங்க வந்து வீடியோ முடிஞ்ச உடனே உங்களோட டிஸ்ப்ளேல காட்டும். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. மறுபடியும் இன்னொரு பார்ட்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.